இந்திய அணிக்கு இப்போ மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. நாம ஒன்றும் அவங்க ஒன்றும் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதி இருக்கிற 3 டெஸ்ட் மேட்சுமே கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிக முக்கியமான மேட்ச் தான். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இங்கிலாந்துக்கும் இது மிக முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. அந்த நிலைமையில் இந்த 3ல் கண்டிப்பாக 2வது ஜெயிச்சாகணும் அப்படி நோக்கத்தில் இங்கிலாந்து அணி இருக்காங்க. ஆனால் இந்தியா 3மே ஜெயிச்சாகணும் அப்படி நோக்கத்தில் இருக்காங்க. இந்த வகையில் இந்தியாவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட அடிகள். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் விராட் கோலி இல்லை, கேஎல் ராகுல் இல்லை, ஜடேஜா இல்லை. இந்த நிலைமையில் இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் 2வது டெஸ்ட்டில் நம்ம பும்ரா எல்லாத்தையுமே அவரோட கையில் எடுத்துக்கிட்டு ரொம்பவுமே ஒரு அற்புதமான பவுலிங்கை வீசி 9 மிக முக்கியமான விக்கெட்டில் வீழ்த்தி இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்சில் நம்மளை வின் பண்ண வச்சார். அப்படியாப்பட்ட பும்ரா தான் இனி இந்தியாவுக்கு இப்போதைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் நம்பிக்கை நாயகனாக இருந்தார். ஆனால் அதை தவிடுபடியாக்குற விதமாக இப்போது நம்மளுடைய இந்திய தேர்வாணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3வது டெஸ்ட் மேட்ச்க்கான பிளேயிங் 11 செட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ரோஹித் சர்மா மற்றும் நம்மளுடைய இவர் இருக்கார் ராகுல் டிராவிட் 2 பேருமே கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. பேசி முடித்த கையோட அவங்க எடுத்த முதல் முடிவு 3வது டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரோஹித் சர்மா கேட்கல. கண்டிப்பாக எனக்கு பும்ரா வந்தே தீரும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 2 டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா நல்லாவே சூப்பராக விளையாண்டாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நமக்கு இந்த 3 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக கடைசி 2 மேட்ச் தான் நமக்கு ரொம்பவே மிக முக்கியமான மேட்சாக இருக்கும். அதனால் இந்த 3வது டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடைசி 2 டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட முடியாமல் போயிடும். அதனால் இப்போது 3வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் ஓய்வு கொடுத்தே ஆகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் முகேஷ் குமார் மற்றும் முகமது சிராஜை உள்ளே கொண்டு ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்க முடிவெடுத்திருக்காங்களாம். அதன் காரணமாக 3வது டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா கண்டிப்பாக விளையாட மாட்டார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிருக்கு. இதுவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஆனால் இது அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே நம்முடைய இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் பும்ரால எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. நாங்கள் 2வது டெஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த செகண்ட் இன்னிங்ஸில் நடந்த அந்த சின்ன சம்பவம் தான். அது மட்டும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம். கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் 3வது டெஸ்ட் மேட்ச்சில் பழி தீர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் ரொம்பவுமே பார்த்தோன்னா வெறித்தனமாக பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து அணியில் அதிகமாக ஆட்டத்தையே மாற்றக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா 2 பேர் தாங்க இருக்குது. அதில் ஒன்று நம்ம பென் ஸ்டோக்ஸ் கரெக்டாக நின்று விளையாட ஆரம்பிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஆட்டத்தையே மாற்றிடுவார். இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்ததாக இந்த மேட்ச்சில் அதிகமாக பார்த்தோம்னா ரன் அடித்தது ஆலின் போப்பின் இருக்கா இல்லையா, அந்த ஆலி போப்பினும் பென் ஸ்டோக்ஸ் தான் இந்த இங்கிலாந்து அணியுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. இவங்க 2 பேர் மட்டும்தான். அந்த நிலைமையில் ஆலி போப்பை விக்கெட்டை நம்ம ரோஹித் சர்மா கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் களத்தில் நிற்கும் போது 179 ரன்கள் தான் தேவைப்படுச்சு. அப்போதைக்கு பென் ஸ்டோக்ஸ் 11 ரன் அடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக அவர் நின்று ஒரு 100% ஒரு 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டுதான் வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்தியாவில் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணியிருக்கவே முடியாது. ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்து அணி. அந்த டைமிங்கில் பென் ஸ்டோக்கோட கேட்சை நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணி ரன் அவுட் பண்ணுவார். அந்த ரன் அவுட் மட்டும் நேற்று மேட்ச்சில் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கரெக்டாக பண்ணாமல் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த டைமிங்கில் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பண்ண விஷயங்கள் தான் பென் ஸ்டோக்கை ரொம்பவே காண்டேற்றிருக்கு. அதோட பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ரன் அவுட் மட்டும் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இதற்கு முன்னாடி மேட்ச்சில் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகி போகும்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் அவருடைய விரலை நீட்டி ஒரு ஆபாசமான ஒரு சில வார்த்தைகளை சொல்லி காண்டேற்றிருப்பார். அதற்கேற்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் நேற்றி அந்த மிக முக்கியமான ரன் அவுட்டை பண்ணி அவரும் அப்படியே பழித்திருக்கிற விதமாக கையை காட்டி அதே ஆபாசவாசமான வார்த்தையில் பேசி பென் ஸ்டோக்கை ரொம்பவுமே காண்டேற்றிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவும் ஜெயிச்சிருச்சு. பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு பும்ரா முக்கியமே கிடையாது. நேற்று அந்த ரன் அவுட் மட்டும் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அந்த ரன் அவுட் தான் எங்களுடைய ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக திசை மாற்றிடுச்சு. ஏன்னா வெறும் அப்போதைக்கு 150 ரன்கள் தான் அடிக்க தேவை வந்தது. ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். எங்களோட 4 விக்கெட் இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன அவன் காண்டேற்றி அவுட் ஆகினால தான் எங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் பேசியிருக்காரு. எது எப்படியோ இப்போ 3வது டெஸ்ட்டில் நம்ம பும்ரா இல்லை, விராட் கோலி இல்லை, கேஎல் ராகுல் இல்லை, ஜடேஜா இல்லை, இப்படி மிக முக்கியமான வீரர்கள் எல்லாருமே டக்குன்னு வெளில போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு, எப்படி 3வது டெஸ்ட்டை ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ரொம்பவே உச்சம் பெற்றிருக்கு. கண்டிப்பாக 3வது டெஸ்ட் என்ன நடக்க போகுது, உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.